அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம நிஷாஸ் கிச்சனில் டிஃபன் சாம்பார், அதாவது வெண்பொங்கலுக்கு ஏற்ற சாம்பார் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ நம்ம வெண்பொங்கலுக்கு ஏற்ற சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் நல்லா ஹீட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் விருப்பப்பட்ட ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் எடுத்துருக்கிறது நல்லெண்ணெய். லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் ஒரு கட்டி பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு கரண்டி சீரகம், ஒரு கரண்டி கடுகுளுந்தம் பருப்பு எடுத்திருக்கேன். அதையும் நம்ம இந்த ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இது பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 4 பல்லு பூண்டு, கைப்பிடி அளவு சாம்பார் வெங்காயம், சின்ன வெங்காயம்னு சொல்லுவாங்க, அதையும் நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆயிலில் நல்லா வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிறதுக்காக இதில் நான் வந்து கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு அடுத்ததாக 1/2 தேக்கரண்டி மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கூடவே வந்து கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு சின்ன சின்னதாக இருக்கும். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் வந்து ஒரு விசில் வேக வச்சு எடுத்திருக்கேன். இதையும் நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டுறலாம். பருப்பு வந்து ஆல்ரெடி நம்ம வேக வச்சு எடுத்ததுனால மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த சாம்பார் வந்து நம்ம கொதித்து எடுத்துக்கிட்டால் போதும். நம்மளோட பாசிப்பருப்பு சாம்பார் வந்து தயாராகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபைனல் ஸ்டேஜாக வந்து நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். வெண்பொங்கல் பாசிப்பருப்பு சாம்பார் வந்து தயார் நிலையில் இருக்குது. நம்ம வந்து வெண்பொங்கலோட இது பரிமாறி சாப்பிட்டுக்கலாம். கூடவே வந்து தேங்காய் சட்னி இருந்தால் வெண்பொங்கலுக்கு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.